ஆண்டாடும் அமுத தமிழும். ஒரு நாளும் ஒரு பார்வை, ஒரு பாசுரங்கள். அவள் பாசுரத்தை நேற்று பிடிச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் தெரியுது, இன்றைக்கி பிடிச்சா ஒரு அர்த்தம் தெரியாது. அதே ஆண்டாள் தான், அதே மார்கழி திருப்பாவை தான். ஆனால் அந்த டைமென்ஷன், அந்த டேஸ்ட் வில் டிஃபரெண்ட்ற மாதிரி உண்மை. அது அவருடைய வளர்ச்சி இல்லை, படிக்கிறவனுடைய வளர்ச்சி நிலையை அதிகமாக காட்டுறது. கண்டிப்பா இல்லையா? இன்னைக்கு பார்க்க போகிற பாசுரம் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. அது என்ன 33? வசுக்கள், அந்த ஆதித்யர்கள் 8 பேர், இந்திரன், பிரஜாபதி, இப்படி 33 பேரை. ஆதித்யர்கள் 12 பேர், துவாதச ஆதித்யர்கள். ஏகாதச ருத்ரர்கள் 11 பேரு, அஷ்டவசுக்கள் 8 பேரு, அஸ்வினி தேவர்கள் 2 பேர். அதுல இந்திரன் ஆதித்யன்லயே வந்துருவான். ஆமா, இதுல பிரஜாபதி ஒருத்தர் வராது. இது இந்த குரூப்லயே வந்துரும். அந்த மொத்தம் 33 பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கோடி வர்க்கம், அதனால 33 கோடி அப்படின்னு கணக்கு. என்னன்னா இதுல நரகாசுரன், கம்சன், பானாசுரன் அவ சாதாரண ஒரு அசுரன் இதெல்லாம் இல்லை. இந்த கப்பம் தவிர்க்கும் கலியை தூய்மையாயினா ஏதோ சும்மா சின்ன விஷயத்தை தப்பு பண்ணிட்டுன்னு இல்லை, பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணி தேவர்கள்லாம் ஓடி வந்து விஷ்ணுகிட்ட சொல்றான். விஷ்ணுன்னா கண்ணன் தானே. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், கண்ணன் காயலனை அன்னும் மனமுடையர் என்னும் திருநாவும் தின்னும் நாரணம் என்ற திருவாயுமொழியில நம்மாழ்வார். கண்ணன்ட்ட வராத எங்க போவா? அந்த பராக்கிரமத்தை அந்த 33 கோடி தேவருக்கு அந்த அந்த முன் சென்றுன்ற ஒரு வார்த்தை சொல்றான். அதுல ரொம்ப நயமா கண்ணன் கிட்ட சொல்றா. என்ன சொல்றான்னா, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. நீ அந்த தேவர்கள்ட்ட எல்லாம் இருக்கு. கற்பக விருட்சம் இருக்கு, காமதேனு இருக்கு, அவர்கள்ட்ட இல்லாத செல்வமே இல்லை. சரி, அவர்கள் யாராவது ஒருத்தர் தனியானா ஒவ்வொருத்தரும் எப்படி இத்தனை பேர் எவ்வளவு பலசாலிகள்? ஆதித்யர்கள் எவ்வளவு பலசாலிகள், ருத்ரர்கள் எவ்வளவு பலசாலிகள், இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி வர்க்கம்னா அப்ப அவர்கள்ட்ட அந்த மேன் பவர் அது இருக்கு, அவர்கள்ட்ட பலம் இருக்கு, அவர்கள்ட்ட பணம் இருக்கு, இது எல்லாம் இருக்கு. ஆனா அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீ ஓடி போய் அவர்களுக்காக அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ற. நாங்க சாதாரண ஆயர்பாடி சிறுமிகள், எங்க கிட்ட என்ன இருக்கு? உன்னோட அருள் மாத்திரம்தான் எங்களுக்கு வேணும்னு வந்து கேட்கிறோம். அப்ப எங்களுக்கு இதை கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா? எல்லாம் இருக்கிறவர்களுக்கு போய் நீ உதவி பண்றியே, ஒன்றுமில்லாத இந்த பரம ஏழைகளுக்கு நீ உதவி பண்ண வேண்டாமா? அதைத்தான் அங்க நாசூக்கா சொல்றா. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. முன்னால போய் நின்று, அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னால விடுவிடுன்னு போய் அவர்களுக்காக முன்னால போய் நின்று அவர்களுக்கு துன்பத்தை தீக்கிறியே. உன் வீட்டு வாசலுக்கு நாங்க வந்திருக்கோம், அங்க அவர்களுக்கு நீ முன்னால போற, இங்க ஓ முன்னால நாங்க வந்து நிக்கிறோம், எங்களுக்கு நீ இதை தீர்க்காமல் இருக்கிறாயே அப்படின்னு அந்த கண்ணனை லேசா அப்படி தூண்டி விடுற, அந்த 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 உந்தி விடுறதுன்னு சொல்லுவோமே, அது ஆண்டாளுக்கு அந்த உரிமை உண்டு. அதனால அந்த உரிமையில சொல்றா, இந்த மாதிரி நீ எங்களை விட்டுட்டியே அப்படின்னு அந்த ஆதங்கத்தை சொல்கிறாள். கூடவே நப்பின்னையையும் கூப்பிடுறான். நப்பின்னையை கூப்பிடும்போது, செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் எழுந்திராய். அம்மா, அழகான பெண்ணி. ஆனா அழகு எங்க இருக்கு தெரியுமா? அடுத்தவர்களுக்கு உதவி பண்றதுலதான் அழகு இருக்கு. நீ அந்த கருணையோடு இருக்கிறவ, அப்படிப்பட்டவ, நீ எங்களுக்கு உதவி பண்ண வேண்டாமா? இதுக்கு நடுவுலயே கண்ணன் கிட்ட இன்னொன்னு சொன்னான். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். நீ யாரு? செப்பமுடையாய் பெரியாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செப்பம்னா உறுதின்னு அர்த்தம். பின்னால மேல் பாசுரத்துலயும் இந்த விஷயம் வரும். ஆற்றாது அப்படின்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை காட்டுபவனேன்னு ஒரு செய்தி வரும், அதை பின்னால பார்க்கலாம். இங்க செப்பமுடையாய், செப்பம் அப்படின்னா திறமை, மேன்மை, இதோட கூட சேர்த்து ஒரு உறுதி. உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கு. என்ன வைராக்கியம் தெரியுமா? யாராவது உதவி கேட்டா அவர்களுக்கு பண்றது, யாருக்கு உதவி வேணுமோ அவர்களுக்கு பண்றதுதான் உன்னுடைய வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை வச்சுட்டு நாங்க வந்து நிக்கிறோமே, எங்களுக்கு உதவி பண்ணாம இருக்கியே. செப்பமுடையாய் பெரியாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. அங்கேயும் ஒரு சின்ன குத்துதான். பகைவர்களுக்குன்னா வெப்பத்தை கொடுப்பாய், பகைவர்களுக்கு தானே வெப்பம் கொடுப்பாய். ஆனா இப்ப நாங்க என்ன உன் பகைவர்களா? உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோம், எங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்காம எங்களுக்கும் இப்படி பிரிவு என்கிற வெப்பத்தை கொடுக்கிறாயே, நியாயமா கண்ணா?
ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பெரியாய்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு நம்மாழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து காமிக்கிறாங்க. புவியும் இரு விசும்பும் நின்னகத்தை. என்ன எல்லாம் இருக்கு. யான் பெரியன் நீ பெரிய என்று யார் அறிவார் ஊன் பெருமாள் உன்னை பற்றி எல்லாம் காதால கேட்குறோம், புக்கு படிக்கிறோம், கேசட்டு பார்க்குறோம், புஸ்தகம் படிக்கிறோம், நீ பெரியவன்றது தெரிஞ்சிச்சு. செவி வழி கேட்டு காதால கேட்டு கண்ணால் படித்து என் மனசுக்குள்ளே வந்துட்டேன். நீ பெரிய ஆள். ஆனால் நீ இப்போ என் மனசில் வச்ச பூட்டி சாவியை வச்சுக்கிறவன் எடுத்துன்னு போகிற மாதிரி பூட்டி சாவி என் பேக்கெட்டில் இருக்கு. இப்போ யான் பெரியாய் நீ பெரிய என்பதை ஊன் பெரிய நேமையாய் உள்ளு சொல்லுன்னு பெருமாள் சட்ட காலர் பிடிச்சி கேட்குற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன ஒரு பட்டிமன்ற தலைவரை வச்சு தீர்ப்பா சொல்ல முடியும்? ஆனால் அவன் பெரியவன்றத அவர் சொல்கிறார். புவியும் இரு விசும்பும் நின்ன கத்தை. எல்லாமே நீ தான் படைத்தவன். நீ எல்லா படைப்புகளுக்கும் தலைவன். நீ எல்லாம் படைக்கிறவன். நீ செவி வழி வென்று நீ என் உள்ள இருக்க. இப்போ யான் பெரியன் நீ பெரியாய் என்பதை யார் அறிவா? ஊன் பருகு நேமியாய் உள்ளு நீ இங்கே சொல்லு அப்படின்னா அந்த கேரக்டருடைய அந்த 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 விஸ்வரூபத்தை, அந்த பராக்கிரமத்தை அதுதானே சொல்றாங்க. 30 பாசம் செப்பமுடையாய் பெரியாயும் அதேதான். அந்த பராக்கிரமத்தை சொல்லி, அந்த பராக்கிரமம் நீ பகைவர்கள்ட்ட சண்டை போடுறதுல பெருசு இல்ல. பகைவர்களுக்கு நீ வெப்பத்தை கொடுப்ப, நான் ஒத்துக்கிறேன். நாங்க பகைவர்கள் இல்லையே, நாங்க உனக்காக உன்னோட காலடியை பார்த்து வந்திருக்க கூடியவர்கள். எங்களுக்கு நீ ஆதரவை தர வேண்டாமா? அதை நப்பின்னையை வச்சு சொல்ல வைக்கிறா. அதனால தான் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய மணாளனை அனுப்ப வேண்டும். அதை வெறுமன இல்லை, உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எமை நீராட்டேலூர். இந்த உக்கம்ங்கிறது விசிறி, தட்டொழிங்கிறது இன்னைக்கு சொல்லணும்னா கண்ணாடி. அந்த காலத்துல என்ன பண்ணுவார்கள்னா உலோக தட்டு இருக்கும், அதை நல்லா பளபளன்னு மெருகேத்தினா அதுலயே முகம் பார்க்கலாம். நீங்க இப்ப கூட வீடுகள்லாம் யாராவது பாத்திரத்தை நல்லா பளபளான்னு தேய்ச்சி வச்சா முகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றமா இல்லையா? ஒரு தரையை துடைத்தால் முகம் பார்க்கலாம்னு. இயற்கையா இருந்த பொருட்கள் இல்லைன்னா பயன்பாட்டில் இருந்த பொருட்களை வைத்து அப்பெல்லாம் முகம் பார்ப்பதற்கும் பயன்படுத்தினார்கள். அப்பெல்லாம் இந்த சிலிக்கா பேஸ்ட் கண்ணாடி எல்லாம் வரல. ஆண்டாள் நாச்சியார் அப்படி தட்டொளி அவ பார்த்தாளாம். அவ தன்னுடைய அந்த மாலையை சூடி அழகு பார்த்தாளா இல்லையா? எங்க அழகு பார்த்தான்னா அப்படி மாலையை போட்டுண்டு ஒரு தட்டுல பார்த்து, ஆஹா இது எனக்கு அழகாக இருப்பது போல கண்ணனுக்கும் அழகாக இருக்கும்னு பார்த்தாலாம். இப்ப என்ன கேட்கிறார்கள்? நாங்க நோன்பு களத்துக்கு போறோம், நோன்புக்குன்னு சில பொருட்கள்லாம் உண்டு, அந்த பொருட்களை கொடு. அது என்ன பொருட்கள்? ஒன்று உக்கம் விசிறி, இன்னொன்று கண்ணாடி. அப்ப மற்றதெல்லாம் கிடையாதான்னா மற்றதெல்லாம் உண்டு. இது ரெண்டை சொல்லிட்டாலே அதெல்லாம் அதுல அடக்கம். இந்த விசிறி எதுக்காகனா நம்ம பார்த்துருக்கலாம், ஷோடச உபச்சாரம்னு கோவில்களில் பண்ணுவார்கள். இது தங்களுக்காக கேட்கல. இந்த விசிறியும் தட்டொழியும் எங்களுக்கு இல்லை. விசிறி எதுக்கு? கண்ணனுக்கு நாங்கள் ஆலவட்டம் வீச வேண்டும். இந்த தட்டொளி எதுக்குன்னா, ஆமா, ஆலவட்ட கைங்கரியம். அதை பண்ணிட்டு நீங்க கோவில்ல பார்க்கலாம், பகவானுக்கு தூப தீபம் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்கள்னா அலங்காரம் பண்ணிட்டு அப்படி கண்ணாடியை காட்டுவார்கள். இந்த அலங்காரம் எல்லாம் சரியா இருக்கா, நீ பார்த்துக்கோ அப்படிம்பார்கள். அந்த மாதிரி கண்ணனுக்கு அதை செய்ய வேண்டும்ங்கிற ஆசை இந்த பெண்களுக்கு. அதனால தான் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே நீராட்டேலூர். அம்மா இதையெல்லாம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புமா. நீயும் உறங்குகிறாய், அவனும் உறங்குகிறான், நாங்கள் காத்திருக்கோம். பனித்தலை வீட நாங்க வந்துட்டோம். அந்த பனித்தலை வீட வந்திருக்கோம். நாங்க எங்களுக்கு கேட்கல, எங்களுக்கு அவனுடைய நோன்பு கைங்கரியம் வேண்டும். அந்த கைங்கரியத்தை கொடு, அதை கொடுக்கறதுக்கு இதையெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த நப்பின்னையை கூப்பிடுகிறார்கள், கண்ணனை கூப்பிடுகிறார்கள். அப்பா 33 கோடி தேவர்களுக்காக ஓடி போய் பண்ணுவியே, எதுவுமே இல்லாத இந்த சிறுமிகள் எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இல்லை, எங்களுக்கு ஆள்பலம் இல்லை, எங்களுக்கு பணபலம் இல்லை. ஆனால் நீ மாத்திரம்தான் பலம்னு நினச்சி வந்திருக்கோம். இந்த தேவர்கள் அப்படி இல்லை. இந்த தேவர்கள் தங்களுக்கு எல்லாம் இருக்குங்கிற ஆணவத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு போய் உதவி பண்ணுறியே, எங்களுக்கு நீ உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடு அந்த பெண்கள் கேட்கிறார்கள். கரெக்டு. இந்த திருப்பாவினுடைய 30 பாசுரத்துலேயும் உட்கருத்தா என்ன சொல்றாங்கன்னா, பெருமக்கள் அந்த கண்ணனிடம் தோய்ந்து கண்ணனுக்கு அந்த பகவத் கைங்கரியம், கண்ணன் மீது அன்பு பூண்டு பக்தி பூண்டு அவனுடைய நெருக்கத்தையும் உருக்கத்தையும் காட்டி அந்த அவனுடைய பகவத் கைங்கரியம் செய்வதற்காக இந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி அதன் மீதான தொடர்ந்த பயணத்தினுடைய வெளிப்பாடு தான் திருப்பாவினுடைய உட்கருத்துன்னு சாதிச்சுக்கிறாங்க. உண்மை உண்மை. அந்த திருப்பாவையை தொடர்ந்து நாளையும் சிந்திக்கலாம்.